தற்போது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயசீலன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கங்க சார், விருதுநகர் பட்டாசு ஆலையில வெடி விபத்து ஏற்பட்டு இப்ப வரைக்கும் 5 பேரோட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. மொத்தமா எவ்வளவு தொழிலாளர்கள் உள்ள சிக்கி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் வெளியிடப்படுமா? எப்ப எதிர்பார்க்கலாம் சார்? இப்ப மீட்பு பணி எந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கு? நீங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்கீங்களா? காலையில ஒரு 10-15 பக்கத்துல தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய கெமிக்கல் மிக்சிங் ரூம்ல தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. முதல் கட்ட தகவல் படி ஒரு 6 தொழிலாளர்கள் அங்க ஃபேக்டரிக்கு காலையில் உள்ள இருந்திருக்காங்க. இதுவரை ஒரு 5 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இப்ப ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டீம், ரெவென்யூ போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்ச நேரம் இன்ஃபர்மேஷன். முதற்கட்டமா எதனால இந்த வெடி விபத்து அப்படிங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? பட்டாசு ஆலையில முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்துச்சா? அதை பத்தி குறிப்பிடுங்க சார். இப்ப வெடி விபத்து நடந்த பட்டாசு ஆலை வந்து லைசன்ஸ்டு ஃபேக்டரி தான், அனுமதி இருக்கக்கூடிய தொழிற்சாலை தான். முதற்கட்ட தகவல் படி அங்க இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் கலவை அறை, அதுலதான் கெமிக்கல் மிக்ஸ் பண்றப்ப எதிர்பாராத விதமா நடந்திருக்கு. பட் முழுமையான விவரங்கள் ஒரு டீடைல் என்கொயரிக்கு அப்புறம் தான் தெரிய வரும். ஸோ இது பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன். மற்ற இது வந்து ஒரு டீடைல் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணிருக்கோம். அது என்கொயரி ரிப்போர்ட்ல தான் அதெல்லாம் தெரிய வரும். அனுமதி பெற்று இயங்கி வரும் பட்டாசு ஆலை அப்படின்னு தான் தெரிவிச்சிங்க. முன்னாடி நம்ம ரிப்போர்ட்டர் வந்து முதற்கட்ட தகவலா என்ன சொன்னாருன்னா, புதிய பணியாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து பணியில இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு வந்து அதை எப்படி கையாளுறது, அளவு அப்படிங்கிற விஷயத்துல தான் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த புதிய பணியாளர்கள் அதாவது வேற தொழிற்சாலையில இருந்து வந்தாங்க அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அதனாலதான் விபத்தா? பொதுவா பட்டாசு ஆலை விபத்துகள்ல பல அறிக்கைகளின் படி பாத்தீங்கன்னா 85 விழுக்காடு அங்க இருக்கக்கூடிய கவனக்குறைவுனாலதான் ஒரு மனித தவறு, ஹியூமன் எரர்ஸ்ல தான் நடக்கிறதா இதுக்கு முன்னாடி வரையும் நமக்கான இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இதுலயுமே ஒரு மனித தவறுகள் தான் காரணமா இருக்கும் அப்படின்றது முதற்கட்ட தகவல். பட் டீடைல்டு என்கொயரில தான் அது தெரிய வரும். இந்த விபத்தை பொறுத்தளவுல பணியாளர்கள் புதுசா வந்திருக்காங்க. ஏன்னா இப்பதான் தீபாவளி சீசன் எல்லாம் முடிஞ்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் ப்ரொடக்ஷன் வந்து ஜனவரியில தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சப்ப முறையான பயிற்சி பெறாத ஊழியர்களை வச்சு பண்ணிட்டாங்களான்றத என்கொயரியில தான் தெரிய வரும். இங்க பயிற்சி பெறாத ஊழியர்களை பயன்படுத்தக்கூடாது, அதுக்கான விரிவான பயிற்சி ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். ஸோ இதுல விசாரணைக்கு அப்புறம் தான் அவங்க எந்த காரணத்துல நடந்துச்சு அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஒரு பக்கம் வந்து மீட்பு பணி நடந்து வருது, மறுபக்கம் வந்து விசாரணையும் நடத்தப்படும் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. முன்னதா எவிடன்ஸ் கதிர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டாரு, பெரிய பெரிய பட்டாசு ஆலைகள்ல இது போன்ற வெடி விபத்துகள் வந்து நிகழ்றதே இல்லை, ஆனா சின்ன சின்ன பட்டாசு ஆலைகள்ல தான் வந்து வெடி விபத்துகள் பெரும்பாலும் நிகழுது அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்படின்னா பாதுகாப்பு குறைபாடு தான் காரணமா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்லையா? அப்படி சொல்ல முடியாது. நமக்கு இந்த விபத்துகள் பெரிய பட்டாசு ஆலைகள்லாம் இப்ப பெட்ரோல் லைசன்ஸ்டு அந்த ஆலைகள்ல நடக்குது, சின்ன பட்டாசு ஆலைகளே நடக்குது. கடந்த காலங்களில் எல்லா இடத்துலையும் தான் இது பரவலா இருக்கு. ஆனா நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் நிர்வாகத்தினுடைய விருப்பமோ, அதுதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளுடைய அடிப்படையுமே. இந்த இதுக்கான காரணங்கள் பெரும்பாலும் கடந்த காலத்துல படிப்பனைகள் வந்து தனி மனித தவறுகள், அங்க இருக்கக்கூடிய ஃபோர்மேன் அல்லது ஒர்க்கர்ஸ் மேபி முறையான பயிற்சி இல்லாம போய் வந்து இந்த கெமிக்கல் மிக்சிங் ஃபேக்டரியில ரூம்ல வேலை செய்யறது, அந்த மாதிரியான காரணங்கள் தான் வந்திருக்கு. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்ப பயிற்சியை கட்டாயமாக்கியிருக்கும். அங்க இருக்கக்கூடிய குறிப்பா இந்த கெமிக்கல் மிக்சிங் ரூம்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பயிற்சி கட்டாயம் அப்படின்னு இப்ப இருக்கிறதால 90 விழுக்காடு ஃபேக்டரிக்கு வந்து அவங்களுடைய பணியாளர்கள் தான் பயிற்சி முடிச்சிருக்காங்க. முடிக்காதவங்களும் நம்ம வந்து பயிற்சியை வந்து கட்டாயம், இல்லைன்னா பயிற்சி பெறாதவங்க வச்சு நடக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மூடப்படுவத கடுமையான எச்சரிக்கைகளோட செயல்பட்டு இருக்கோம். அதனால எந்த தொழிற்சாலையிலுமே பட்டாசு விபத்துகள் நடக்கக்கூடாது. அதற்கு அரசினுடைய கடுமையான விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை வந்து தொடர்ச்சியா செயல்படுத்தக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் எடுத்துருக்கோம். தேங்க்யூ. நன்றி சார். இணைப்பில் வந்து பேசியதற்கு நன்றி.